தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சைதாப்பேட்டையில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி, பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி என்று பல்வேறு திட்டப்பணிகள், முடிவுற்ற பணிகள் தொடங்கி வைப்பதும், பல்வேறு பணிகளை தொடங்கி வைப்பதும் என்கின்ற வகையில் நிகழ்ச்சி இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பெருமதிப்பிற்குரிய சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களும், 10 மற்றும் 13வது மண்டல குழுக்களின் தலைவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஜோதியம்மாள் நகர் என்கின்ற அந்த பகுதியில் ரூபாய் 30 லட்சம் செலவில் கட்டப்பட்ட நூலகம் ஒன்று இப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றான நியாய விலைக் கடை ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் QCS நியாய விலைக் கடையின் கிளை ஒன்று ரூபாய் 20 லட்சம் செலவில் கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு இன்றைக்கு மாறுதல் செய்யப்பட்டு பொருட்களின் விநியோகம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 30 லட்சம் செலவில் ஒரு நியாய விலைக் கடையும், 20 லட்சம் செலவில் 30 லட்சம் செலவில் ஒரு நூலகமும், 20 லட்சம் செலவில் ஒரு நியாய விலைக் கடையும் கட்டி முடிக்கப்பட்டு இப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய மகேஷ்குமார் அவர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் துணை மேயருமான மகேஷ்குமார் அவர்களும், மண்டல குழுவின் தலைவருமான திரு துரைராஜ் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று 1.5 கோடி மதிப்பீட்டில் அங்கே ஒரு புதிய சமூக நல கூடம் ஒன்று கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அந்த பணி இப்பொழுது அங்கே தொடங்கப்படவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை அண்ணாமலை செட்டி நகர் என்கின்ற பகுதியில் வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்களும் 10வது மண்டல குழுவின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வைத்த கோரிக்கை ஏற்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 35,45,000 ரூபாயை புதிய அங்கன்வாடி மையம் ஒன்று கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதை தொடங்கி வைக்கவிருக்கிறோம். தொடர்ந்து 5வது நிகழ்ச்சியாக வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மரியாதைக்குரிய பிரியா அவர்களின் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 37 லட்சத்தை தந்து RV நகர் பகுதியில் இருக்கிற ஒரு விளையாட்டு திடலில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம், கேரம் போர்டு, செஸ் போன்ற விளையாட்டுகளுக்கு உகந்ததான ஒரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு 37 லட்சம் ரூபாய் நிதியினை தந்திருக்கிறார். எனவே அந்த அரங்கத்தை திறந்து வைக்கிற நிகழ்வு 5வது நிகழ்வாக நடைபெறவிருக்கிறது. இப்படி சைதாப்பேட்டையில் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, மேயர் மேம்பாட்டு நிதி என்று பல்வேறு வகைகளில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு மதுரையில் கட்டுமான பணியான எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமானம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிற செய்திகள் இல்ல, அதாவது இதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஜைகா நிறுவனத்தோட துணைத் தலைவரை நான் தான் போய் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசின் ஒரு பிரதிநிதியும் அழைச்சிட்டு போயிட்டு நீங்க ஜைகாலேயே கேளுங்கன்னாங்க. ஜப்பானுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த அமைப்போட துணைத் தலைவரை சந்திச்சு 5 வருஷமா இது கட்டப்படாம இருக்கு, இது விரைந்து கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இது 2024 இறுதியில நாங்க வேலையை தொடங்குவோம், 2028 தான் முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில தொடங்குறத கொஞ்சம் முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க போல, தேர்தல் வருது, நீங்களே யூகம் பண்ணிக்கங்க. சென்னை மக்களுக்கு திமுக எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு மோடி நேற்று பேசியிருக்காரு. அப்படியா? ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மக்கள் நல்ல அக்கறையே இல்லை அப்படின்னு. அது அவரை இன்னும் தேர்தலுக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 நாட்ல 2 தடவை போயிருக்காரு. பல்லடம், திருநெல்வேலி, சென்னைக்கு வந்திருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 4 தடவை சென்னைக்கு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னார்னா ஏற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வந்தார்னா ஏற்றுக்கலாம், சொன்னார்னா ஏற்றுக்கலாம். இது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே பதில் சொன்னார். எந்த திட்டத்திற்கு திமுக முத்திரை போட்டுச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு பிரதமர் அதே திரும்ப சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நானும் அதே தான் திரும்ப கேட்கிறேன். எந்த திட்டத்துக்குன்னு சொல்லுங்க, எந்த திட்டத்துக்குன்னு சொன்னீங்கன்னா தான் பதில் சொல்றதுக்கு இருக்கும். பொத்தாம் பொதுவா
ஏதோ எடுத்தங்கவிழ்த்தன் பேசிட்டு போறது பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அழகில்லை. அது எந்த திட்டத்துக்குன்னு சொன்னா அது பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அது அவருக்கு அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் ஒரு வாரத்திலே 2வது தடவை வர்றாரு. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தின் விளைவாக இன்னும் 2 மாசத்துக்குள்ள தேர்தல் முடியறதுக்குள்ள எத்தனை தடவை சென்னைக்கு வருவாரோ தெரியாது. வெள்ள மேலாண்மையை சிறப்பா செயல்படல, ஊடக மேலாண்மை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறார். அதான் வெள்ள மேலாண்மை செயல்பட்டதா செயல்படலையாங்கிறத இந்த மாதிரி ஜோதியம்மாள் நகர் மாதிரி பகுதிகளில் இருக்கிற அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற குடிசை பகுதி மக்களை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்க சொல்லுங்க. ஒரு வெறுமனை எங்கேயோ இருந்து சொல்றதுங்கிறது சரியா இருக்காது. இங்க அடையாறு ஆற்றங்கரை நூற்றுக்கணக்கான குடிசை பகுதிகளை கொண்டது. ஜோதியம்மாள் நகர், ஜோதி தோட்டம், செட்டி தோட்டம், நெருப்புமேடு, சாமியார் தோட்டம், திடீர் நகர், கோதாமேடு, சலவையாளர் காலனி, சலவைத்துறை, விநாயகபுரம், ரத்தன தோட்டம், வஉசி தெரு, கட்டபொம்மன் பிளாக்கு, வஉசி பிளாக்கு, இந்த மாதிரியான குடிசை பகுதிகள், சித்ரா நகர், கோட்டூர்புரம், இந்த மாதிரியான குடிசை பகுதிகளில் எங்கேயாவது ஒருத்தர் போய் அவர் பெருமதிப்புக்குரிய பிரதமரே போய் நான் சொன்ன இந்த குடிசை பகுதிகளில் போய் வெள்ள மேலாண்மை சரியாக கையாண்டிருக்கிறார்களா இல்லையாங்கிறத அவங்க கையில கேட்க சொல்லுங்க. அந்த மக்கள் சரியான பதிலை சொல்வார்கள். இதற்கான பதிலும் கூட வர்ற தேர்தலில் கிடைக்கும். அது சைதாப்பேட்டையில இத்தனை நான் குடிசை பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு எண்ணிக்கையை அவரு முறையா தெரிஞ்சுக்கணும். இந்த அந்த அடையாற்றங்கரையில் வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அது அடுத்த கூட்டத்தில் சொன்னார்னா நல்லா இருக்கும்.